ஐரிஸ் இங்கே வந்து ஒரு இந்தியரை வந்து அங்கே உள்ள சங்கி, அதாவது ஐரிஸ் சங்கின்னு சொல்லலாம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்து ஏய் மேரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தியரை வந்து அடிக்கிறத பார்க்குறோம். இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. யார் செய்தாலும் இது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதே வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்தியாவில் இதே போன்ற ஒன்றை நாம் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு அந்த பதிவிலே வருது. அதுக்கு பிறகு அதில் வந்து ஆங்கிலத்தில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. மிகவும் கொடூரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு இது தினமும் நடக்கிறது. அது சரியல்ல. கரெக்ட் தானே? தினமும் இது கொடுமையானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு தினமும் இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அடுத்தாப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, இந்தியா மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது, மற்றவர்கள் இந்தியாவிற்கு செய்கிறார்கள். ஏன்னா இந்தியர்கள் வந்து இப்போ பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கிறோங்கிறதுக்காக ஏழை முஸ்லீம்களை வழியில் பிடிச்சிட்டு அடிக்கிறது, தாடியை பிடிச்சி இழுக்கிறது. ஒரு ஆள் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாருங்க. பிச்சை எடுத்துகிட்டு வரவன்ட்ட போய் நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னப்ப அந்த ஆள் மறுக்கிறாப்புல. நான் எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், நீ கொடுத்தா கொடு, கொடுக்கலன்னா வேண்டாம் விட்டுட்டு போ, அதுக்காக நான் ஜெய் ஸ்ரீராமன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் கடைசியில் அந்த பிச்சைக்காரருக்குள்ள அந்த தன்மானத்தை பாருங்கள். அவர் நான் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. இதை வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். சங்கிகள் வந்து சிந்திக்கணும். அந்த ஒரு இளைஞன் வந்து தனியாக மாட்டிக்கிட்டதுனால 3-4 ஐரிஸ் சங்கிகள் சேர்ந்து அந்த பையனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இது அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதெல்லாம் பார்த்து நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அது வந்து நினச்சி பார்க்கணும். அடுத்தாப்பில் பாருங்கள், மோடியும் அமித்ஷாவும் இதை பார்த்து கோபப்பட வேண்டும். அவர்கள் அப்பாவி கன்னியாஸ்திரிகளை சிறையில் அடைத்தனர், அவர்களின் வழிபாட்டு தலங்களை தாக்கினர் மற்றும் மதமாற்ற எதிர்ப்பு சட்டங்களால் அவர்களை பேய்த்தனமாக சித்தரித்தனர். என்ன நடக்கிறதோ அது நடக்கும் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது உலகின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றில் இந்தியர்கள் பாதுகாப்பற்றவர்களாக உள்ளனர். இது வந்து மோடியும் அமித்ஷாவும் படிப்பினை பெறணும். கன்னியாஸ்திரிகளை போய் மதமாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறது, சிறுபான்மையினத்தை வந்து புல்டோசரை விட்டு இடிக்கிறது, அவன் ஒரு சின்ன போராட்டத்தில் ஈடுபட்டு அவங்களோட வீட்டை போய் இடிக்கிறது, புல்டோசர் வச்சு இடிக்கிறது, புல்டோசர் பாபான்னு பேர் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பெருமையாக நீங்கள் பெரும்பான்மை இருக்குங்கனாலும் செஞ்சுட்டு போயிடுறீங்க. அதே அந்த வெளிநாடுகளில் ஐரிஷ் நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பான நாடு, இந்த மாதிரி ரேசிசம்லாம் இல்லாத நாடு. அந்த நாட்டிலே போய் பாருங்கள், தாக்கப்படுறாங்கன்னாக்க இதோட வீரியம் வந்து எப்படி எந்த அளவுக்கு போயிருக்குது பாருங்கள். அது அதாவது நாம் ஒன்று செஞ்சோன்னாக்கா கண்டிப்பாக அது நமக்கு பின்னாடி வரும். அதை வந்து நம்ம அனுபவிச்சே ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் வந்து பெரும்பான்மை இருக்கிறதுனால சிறுபான்மை மக்களாகணும் ஏழை நடை வியாபாரிகள், நடைபாதையில் நீங்கள் வந்து ஒரு 60 வருஷமாக கல்வி கொடுக்கல, அதனால வந்து அதாவது வெளியில் வந்து காய்கறிகளை வச்சுக்கிட்டு பழைய காயலான் கடை இது மாதிரியான வேலைகளை தான் வடநாடுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் நீ வந்து அடிச்சிங்க பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அதில் என்ன வருதுனாக்க, அந்த இந்தியன் வந்து கையை நீட்டி கும்பிட்றாப்புல, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஐரிஸ் ஆளுங்க என்ன சொல்கிறானுங்கனாக்க, கிறிஸ்துவ மதத்தை வந்து கொஞ்சம் உயர்வாக பேசி அது சம்மந்தமாக பேசுகிறாங்க. அப்போ ஒரு திரும்பவும் வந்து ஒரு கெஞ்சிராப்பில், என்னை விட்டுருங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இதே நிலைமையை நம்ம இந்திய முஸ்லீம்களோட ஒப்பிட்டு பாருங்கள். அவர் எவ்வளோ சிரமங்களோ ஆளாகியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம அரசும் கண்டுக்கிறது இல்லை, பொதுமக்களும் கண்டுக்கிறது இல்லை. தினம் அது நடக்குது. பீஃப் வச்சுருக்கிறான், இன்னும் என்னென்ன பொய் குற்றச்சாட்டுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இதை பார்த்து நாம் சந்தோஷப்படலை, வருத்தப்படுறோம், கோபப்படுறோம். இது மாதிரி நடக்கக்கூடாது இது மாதிரி. ஆனால் இந்தியாவில் உள்ள சங்கிகள் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த இளைஞனுக்கு எப்படி ஒரு நிலைமை இருக்கும். நம்ம இந்திய நாட்டுக்காரன் வெளிநாட்டில் போய் இப்படி ஒரு 4 பேர் 5 பேர்னால சூழப்பட்டாக்க அது எவ்வளோ அந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள்.
அதுதான் நம்ம இந்தியாவில் நடக்குது, சிறுபான்மை மக்கள் மேல் நடக்குது. அரசும் வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும், எல்லா நாடுகள்லையும் தடுத்து நிறுத்தணும்.